بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, பெண்கள் தரப்பிலிருந்து அதிகமாக மீண்டும் மீண்டும் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக, பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள், அவர்களுக்கு முடியாத நிலையிலே நோன்பை விடுகின்றார்கள். இதற்காக அவர்கள் நோன்பை கலா செய்ய வேண்டுமா என்ற ஒரு கேள்வி பலதரம் வந்திருக்கின்றது. என்றாலும் மீண்டும் மீண்டும் அது கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, நாம் விடைகளை சொன்னாலும். அதனால் மீண்டும் ஒரு தரம் நாம் சற்று விரிவாக விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா சிலருக்கு நோன்பை ரமலானுடைய மாதத்தில் கடமையாக்கவில்லை. பிரயாணி, அதே மாதிரி நோயாளி, அதே மாதிரி பாலூட்டும் தாய், அதே மாதிரி கர்ப்பிணியான பெண். இதில் இரண்டு பேரை பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியும். யார் நோயாளியாக இருக்கிறாரோ அல்லது பிரயாணத்தில் இருக்கிறாரோ அவர் வேறு நாளையில் நோன்பை பிடிக்கட்டும் என்று அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிவிட்டார். இந்த மற்ற இரண்டு பேரையும் பற்றி நசாயி கிரந்தத்தில் வரக்கூடிய மற்றும் பல கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதிலே அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நோன்பை இல்லாமலாக்கி விட்டான் என்று வந்திருக்கிறது. அவர்கள் மீண்டும் நோன்பை பிடிக்க வேண்டுமா என்ற செய்தியை குர்ஆனிலும் அல்லாஹ் நேரடியாக சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லவில்லை. அப்ப நோன்பை விடுகிறார்கள், இவர்கள் அதை மீண்டும் பிடிக்கிறதை பற்றியோ அதற்கான பிராயச்சித்தம் பற்றியோ தெளிவாக வரவில்லை. இதனால் தான் அறிஞர்களுக்கு மத்தியிலே அந்த விடயத்தில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. சிலர் சொன்னார்கள், அவர்கள் நோயாளிகளுடைய லிஸ்டுக்குள் வருவார்கள், அதனால் அவர்கள் நோன்பை பிடிக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் கூறுகிறார்கள். நோயாளிகள் லிஸ்டில் அவர்கள் வருவார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகள் மீது, நோயாளிகளுக்கும் அல்லாஹ் நோன்பை இல்லாமலாக்கி விட்டான் என்று அந்த சொன்ன சந்தர்ப்பத்தில் நோயாளியோடு நிறுத்தாமல் மேலதிகமாக இவர்கள் இரண்டு பேரையும் சொல்லி இருக்க தேவையில்லை. ஏன், இவர்கள் நோயாளிக்குள் வந்து விடுவார்கள். ஆனால் அந்த ஹதீஸ் ஒரு ஹதீஸ் தான் 4 பேரை சொல்கிறது. பிரயாணி, நோயாளி, பாலூட்டும் தாய், கர்ப்பிணியான பெண். இந்த இரண்டு பேரையும் வேறாகவே சொல்கிறது. அடிப்படையில் எடுத்து பார்த்தால் கற்பம் சரித்தவள் அவள் நோயாளி அல்ல, பாலூட்டுபவள் நோயாளி அல்ல. பிள்ளைக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவள் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறாள். அதே மாதிரி கர்ப்பிணியானவள் தன் வயிற்றில் வளர்கின்ற பிள்ளைக்கு உரிய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு அவள் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறாள். எனவே இவர்கள் வேறு விதமாக சொல்லப்பட்டவர்களாக நோயாளி என்ற லிஸ்டுக்கு அப்பால் இருக்கிறார்கள் என்றுதான் மற்ற அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். சரி, அப்ப இவர்கள் நோயாளிகள் இல்லை என்றால் இந்த கருத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கருத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கருத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சரி, அப்ப இவர்கள் என்ன செய்வார்கள்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால்,
குர்ஆனில் வரக்கூடிய ஒரு வசனம், வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன் என்று வரக்கூடிய வசனம். நோன்பை பிடிப்பதற்கு ஆற்றல் பெற்றவர்களும் நோன்பை விட்டால் ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம் என்ற ஒரு வசனம் சூரத்துல் பக்ராவிலே வருகிறது. இந்த வசனத்திற்கு அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். இங்கே சொல்லப்படுபவர்கள் சிரமத்தோடு நோன்பை பிடிப்பவர்களுக்குத்தான் இந்த வசனம் வந்திருக்கிறது. அதனால் அவர்கள் உணவளிக்க வேண்டும். அந்த லிஸ்டிலே வயசாளி, முதியவர், முடியாத முதியவர், கற்பிணியானவள், பாலூட்டும் தாயெல்லாம் வருவார்கள் என்று அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. கொடுத்து அந்த வசனம் கஷ்டத்தோடு நோன்பை பிடிப்பவர்களுக்கு இந்த வசனம் சொல்லப்பட்டது என்று அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்து அந்த அடிப்படையில் அவர்கள் உணவளித்தால் போதும் என்று தன்னுடைய தீர்ப்பை கொடுக்கிறார்கள். ஒன்று, அவருடைய தீர்ப்பு முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கிலே வருகிறது. இன்னும் பல கிரந்தங்களிலே அவருடைய செய்திகள் வருவதை நாங்கள் அவதானிக்கலாம். சரி, அதே நேரம் சலமத் பின் அக்வர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, இப்னு உமர் ரலியல்லாஹு கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, பல சஹாபாக்கள் கூறுகிறார்கள். இந்த மூன்று செய்தியையும் புகாரி கிரந்தத்திலே பார்க்கலாம். என்ன கூறுகிறார்கள்? சலமத் பின் அக்வர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த நான் மேற்சொன்ன அதாவது வசனம் அதனுடைய வெளிப்படையான பொருள் என்ன? எவர்கள் நோன்பு பிடிக்க சக்தி பெற்றார்களோ அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளித்தால் போதும், உணவளிப்பது கடமையாகும் என்ற வசனம் இறங்கிய அந்த வேளையில், இது ஆரம்பத்தில் இறங்கிய வசனம் என்று சொல்கிறார்கள். இறங்கிய போது விரும்பினவர் நோன்பை விடுவார், ஒரு ஏழைக்கு உணவளிப்பார், இப்படித்தான் இருந்தது. அதுக்கு பின்னால் யார் ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அவரெல்லாம் நோன்பு பிடிக்கணும் என்ற வசனம் வந்ததால் அது மாற்றப்பட்டு விட்டது என்று அந்த சஹாபி கூறுகின்றார். இவர்கள் மூத்த சஹாபாக்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளார் மரணிக்கிற போது அவர்களுக்கு வயசு 13. ஆனால் அவர்களுக்கு சில விடயங்கள் தெரியாமல் இருந்த வரலாறுகளை ஆங்காங்கே பல சந்தர்ப்பங்களில் நாம் பார்க்கலாம். உதாரணமாக முத்துவா என்கக்கூடிய சொற்பகால திருமணம் இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டது. அது 3 சந்தர்ப்பம் ஹராமாக்கப்பட்டது. ஹைபருடைய சந்தர்ப்பம், ஹைபர் யுத்த சந்தர்ப்பம் ஹராமாக்கப்பட்டது. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தெரியாது. மக்கா வெற்றியின் போது ஹராமாக்கப்பட்டிருந்தது ஹிஜ்ரி 8 அவர்களுக்கு தெரியாது. ஏன், அவர் சிறு பிள்ளை. கடைசியா தபூக் யுத்த சந்தர்ப்பம் ஹிஜ்ரி 9 ஹராமாக்கப்பட்ட, அதுவும் தெரியாது. இதனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் யுத்தத்திலும் கலந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு அது தெரியாத காரணத்தினால் அலி ரலியல்லாஹுடைய காலம் வரை முத்துஆ அந்த சொற்பகால திருமணம் ஹலால் என்று தீர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு காலம்? சுமார் ரசூலுல்லாஹ் மௌத்தா 25 வருடம் தான் அலி ரலியல்லாஹு ஆட்சி வருகிறது. அந்த காலம் வரை, அதற்கு பின் இந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் கேள்விப்படுகிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய ஃபத்வா இப்படி இருக்கிறது என்று. அவரை கூப்பிட்டு அவருக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். அதற்கு பின் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அதிலிருந்து நின்று கொண்டுகிறார்கள், அந்த ஃபத்வாவை மாற்றிக்கொள்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப எனவே எல்லா சஹாபிக்கும் எல்லா விடயமும் ஒன்றாக ஒரே மாதிரி தெரியும் என்பது அல்ல. இது மாதிரி அவர்கள் அறியாத பல விடயங்கள் இருக்கிறது. இப்போது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த அவரை விட மூத்த சஹாபி கூறுகிறார், ஆரம்ப காலத்தில் இப்படி இருந்தது. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த வஅலல்லதீன யுதீகூன ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், நோன்பு பிடிப்பதற்கு ஆற்றல் பெற்றவர்களும் நோன்பை விட்டு விட்டு ஒரு ஏழைக்கு உணவளிப்பது கடமை, விட்டால் கடமை
என்கிற சட்டம் என்ற வசனம் பின்னர் வந்த நோன்பு பிடிப்பது கடமையாகின்ற யார் நோன்பு மாதத்தை அடைந்தாரோ அவர் நோன்பு பிடிக்கட்டும் என்ற அந்த கட்டளை மூலம் அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்று அவர்களும் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு வருகிறது. இப்னு அபீ லைலா சொல்லக்கூடிய செய்தி அதே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் கொண்டு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் புளூரலா சொல்கிறார். நபிகளுடைய சஹாபாக்கள் சொன்னார்கள், ரமலானுடைய நோன்பு இறங்கிய போது அந்த சட்டம் நோம்பான போது அவர்களுக்கு கஷ்டமாகிவிட்டது. அதனால் விரும்பியவர் நோன்பை விட்டு உணவளிப்பார், விரும்பியவர் நோன்பை பிடிப்பார். அப்ப இதுதான் அந்த ஆரம்பகால நிலை. பின்னர் அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது, அது மாற்றப்பட்டாச்சு என்று சொல்றாங்க. அப்ப எல்லா சஹாபாக்களுடைய பெரும்பான்மையாக என்று சொல்ல இப்னு அப்பாஸை தவிர மற்ற எல்லோருடைய கருத்தும் அதுதான். ஆனால் அந்த வசனத்தில் அவர்களுக்கு வந்த வசனம் என்று அவர்கள் மட்டும் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? நோன்பை என்ன செய்யலாம்? வயதானவர் நோன்பை விடலாம், பிடிக்க இயலாதவர் அவர் பிடிக்க முடியாது, அதுக்காக உணவளிப்பார். அதே மாதிரி கர்ப்பிணியானவர் அந்த லிஸ்டில் வருவார், என்றால் சிரமத்தோடு குடிக்கணும். அதே மாதிரி பால் விட்டிருந்தால் சிரமத்தோடு குடிக்கணும் என்று அவர்கள் விளக்கத்தை கொடுக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே நான் சஹாபாக்களுக்கிடையிலே ஒரு முரண்பாடு, கருத்தில் முரண்பாடு வருகிறது ஒரு வசனத்தின் விடயத்தில். இப்போது அதிகமான சஹாபாக்களுடைய நிலை என்ன? இது ஆரம்ப காலத்தில் நோன்பை விரும்பினால் பிடித்து விரும்பினால் விடுவது என்பது ஒரு சம்பந்தப்பட்ட வசனம், அதுதான் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஒன்று. அடுத்த இன்னொரு விஷயம் என்னவென்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூற்று, அவர்கள் அந்த வசனத்தில் இருந்து ஒன்றை வழங்குகிறார்கள். என்ன? கஷ்டப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டு நோன்பை பிடிப்பவர்கள் நோன்பை விட்டால் உணவளிக்கணும் என்றதுக்கு தான் இந்த வசனம் இருக்கு என்று சொல்கிறார்கள். அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் பின்னால் அதை சொல்லிவிட்டு அவ்வாறு கருத்து கொடுத்தால் வந்த சூமு ஹைருல் லக்கும், நீங்கள் நோன்பை பிடிப்பது உங்களுக்கு சிறந்தது என்று வருகிறது. பின்னால் நீங்கள் நோன்பை விடலாம், உணவளிக்கலாம், பொருள் செல்லலாம், ஆனால் நோன்பை பிடிப்பது சிறந்தது என்று சொல்கிறார். அப்போ ஒரு முதியவர் முடியாதவருக்கு நோன்பை விடுவது நோன்பை பிடிப்பது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்வாங்க. அவருக்கு தான் முடியாது. அவர் உணவளிப்பது, நோன்பை விட்டு உணவளிப்பதை விட நோன்பை பிடிப்பது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லவில்லை, சொல்ல மாட்டார். ஏன்? அவருக்கு தானே முடியாது. அதனால்தான் அந்த கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது முதல் விஷயம். இது ஒரு புறம் இருக்க, இந்த வேளையில் சஹாபாக்கள் முதியவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ரசூலுல்லாஹ்விடம் இருந்து ஒரு தெளிவான பதில் இந்த கற்பிணி விடயத்தில் வரவில்லை என்றால், இப்னு அப்பாஸ் அவர்கள் உணவளிக்கிற தீர்ப்பை கூறுகிறார்கள். அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தில் இருந்து விளக்கம் எடுத்து கூறுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களும் ஒரு உணவளிக்கலாம், கற்பிணி நோன்பை விட்டு உணவளிப்பால் என்ற தீர்ப்பை கொடுக்கிறார்கள். எதன் அடிப்படையில் சொன்னார்கள் என்ற செய்தி அதை நாம் காணவில்லை. அவர்களுடைய செய்தி முஸ்னத் அப்துல் ரஸாக்கில் வருகிறது. ஒரு கற்பிணியான பெண் ரமலானிலே தன் மீது அவள் பயந்து கொண்டாள். தன் நிலை மீது நோன்பு பிடித்தால் அவளுக்கு ஆபத்து வரலாம் என்று பயந்தால் நோன்பை விடுவாள், உணவளிப்பாள், அவள் கலா செய்ய மாட்டாள். அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? கலா செய்ய மாட்டார் என்ற தீர்ப்பை கொடுக்கிறார். அதே மாதிரி தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவருக்கு அவரினால் கருவுண்டான ஒரு பெண் இருந்த நிலையில் ரமலானிலே அவருக்கு சொன்னார்கள், நோன்பை விடுங்கள். நோன்பை விட்டுவிட்டு உங்களுக்குரிய சட்டம் என்னவென்றால், நீங்கள் நோன்பு பிடிக்க சக்தி வராத முதியவருடைய நிலையில் தான் நீங்களும் இருக்கிறீர்கள். அதனால் அதற்கு இதை கியாஸ் பிடிக்கிறார்கள். அந்த முதியவருடைய சட்டத்திற்கு கியாஸ் பிடித்து அவர் மாதிரித்தான் நீங்கள்
நீங்களும் கஷ்டப்படுங்கள் என்பதால் நோன்பை விடுங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஏழைக்கு நிஸ்ஃபு சா, ஒரு என்னது ஒரு கொத்து கிட்டத்தட்ட அளவிற்கு கொடுங்கள், உணவு கொடுங்கள் என்கிற அந்த கருத்தை அவர்கள் கூறுகிறார்கள். இது மாதிரியாக இன்னொரு அறிவிப்பு வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய நிலைப்பாடை பற்றி, அவர்கள் செய்த செயலை பற்றி வருகிறது. அவர்கள் வயதாளியாக இருந்த காலத்தில், இது முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கிலே வருகிறது, அவர்களால் நோன்பு பிடிக்க முடியவில்லை. அந்த வேளையில் அவர்கள் நோன்பை விட்டு உணவளிப்பவராக இருந்தார்கள் என்ற செய்தி, அது முதியவராக இருந்த நேரத்தில் இப்படி நடந்தால் என்ற செய்தி வருகிறது. இவ்வாறு அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி அவர்கள் கையாண்ட செய்தி வந்திருக்கிறது. அப்ப இது சஹாபாக்களுக்கு மத்தியிலே முதியவராக இருக்கிற வேளையில், அதே மாதிரியாக ஹாமிலாக இருக்கிற வேளையில், கற்பமானவராக இருக்கிற வேளையில் இவ்வாறு நடந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். தெரியாது இதில் குர்ஆன் வசனம் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இப்படித்தான் வழிகாட்டினார்கள் என்ற செய்தியை யாரும் சொல்லவில்லை. இது ஒரு சஹாபியினுடைய, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் முதியவராக இருந்ததால் அவர் ஏதோ ஒரு விளக்கத்தின் அடிப்படையில் அவர் அவ்வாறு கொடுத்திருக்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கற்பமானவருக்கு அவர் ஏதோ ஒரு விளக்கத்தின் அடிப்படையில் அவர் அவ்வாறு செய்திருக்கிறார். இப்னு அப்பாஸ் அவர்கள் குர்ஆன் வசனத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்து அதற்கு அடிப்படையில் அவர் கொடுக்கிறார். எனவேதான் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், முதலாவது அல்லாஹ் தஆலா தெளிவாக இவர்களுடைய சொல்லாதவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவர்களுடைய சொல்லாத வேளையில் சஹாபாக்களுடைய தீர்ப்பு இருக்கிறது. எனவே அது அவர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் வந்தது. அடிப்படையில் ஒரு சஹாபி அவருடைய ஒரு கருத்தை ஆய்வின் அடிப்படையில் சொன்னால், இஸ்லாமிய சட்டக்கலையிலே உள்ள விதி என்னவென்றால், கவுலு சஹாபி லைஸ பிஹுஜ்ஜா, ஒரு சஹாபியினுடைய கூற்று தீர்ப்பு அது ஆதாரம் என்பது அல்ல. இது பொதுவாக உள்ள விதி. எனவே அவர்களுடைய அந்த கருத்து அவர்களுடைய இதியாரின் அடிப்படையில் வந்ததற்கு இணங்க அதை சரியாக காணக்கூடியவர்கள் அல்லது அதுவே நமக்கு பேணுதல் என்று காணக்கூடியவர்கள் அதை கொண்டு அவர்கள் செய்தால் அதை நாம் ஹராம் செய்கிறது என்று கூற முடியாது. அவருடைய இதியாதி, அந்த இதியாதின் அடிப்படையில் ஆய்வு செய்ய முடியாதவர்கள் அந்த ஆய்வின் அடிப்படையில் பின்பற்றுகிறார்கள். ஆய்வு செய்த ஒரு ஆய்வாளரினுடைய ஒரு ஆய்வுடைய கருத்தை பின்பற்றுகிறார்கள். ஏன் இவர்களுக்கு அதை பற்றிய விளப்பம் இல்லாத அதே நேரம் இதுதான் கட்டாயமாக செய்ய வேண்டியது என்று ரசூலுல்லாஹ்விடம் இருந்து ஒரு நேரடியான தெளிவான தலீல் பெறாத வேளையில் அதை கூறவும் முடியாது. அதனால்தான் அதிகமான உலமாக்கள், சமகாலத்தில் உள்ள அறிஞர்களும் கூட இந்த சஹாபாக்களின் கூட்டை வைத்து தீர்ப்பு கொடுக்கவில்லை. சஹாபா இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள், இந்த சஹாபாக்களுடைய தீர்ப்பை வைத்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அது மாதிரி முன் வந்த பல இமாம்களும் அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த சாரார் என்ன செய்கிறார்கள், அது சஹாபாக்களின் கூற்று, அது நேரடி ஆதாரம் அல்ல என்று கூறி, இல்ல அவர்கள் என்ன செய்ய வேண்டும், நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். எதை வைத்து நீங்கள் கலா செய்ய சொல்கிறீர்கள் என்றால், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நோயாளிக்கு கலா செய்யத்தான் சொல்கிறான் என்று கூறி நோயாளி லிஸ்டிலே அவரை சேர்த்து திருப்பி கொடுத்தார். அவர்களுடைய அந்த அதுவும் இஜ்திஹாதின் அடிப்படையில் வந்திருந்தார். நான் ஆரம்பத்தில் சொன்ன நோயாளிகள் லிஸ்டுக்குள் அவர்கள் வந்தால் கற்பிணி வேறாக முர்மை வேறாக ரசூலுல்லாஹ் பிரித்து சொல்ல வேண்டிய ஒரு தேவை வந்திருக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அந்த அர்த்தம் வீணாகி. எனவேதான் தெளிவான ஆதாரம் இவர்கள் நோன்பை கலா செய்வதற்கும் இல்லை, இவர்கள் உணவை கொடுக்கணும் என்பது கட்டாயம் என்பதற்கும் இல்லை. என்றாலும் இந்த வேளையில் நோன்பில் நான் ஒரு ஏழைக்கு உணவளிப்பதா, எனக்கு என்ன குறைந்து விட போகிறதா
நான் பேணுதலுக்காக அந்த சஹாபாக்கள் அவர்கள் முதியவர்கள், அறிஞர்கள், ஆரம்ப காலமானவர்கள், அவர்களிலே வந்த தீர்ப்பு இதுதான் வந்திருக்கிறது. அவர்களுக்கு மாற்றமான தீர்ப்பு காணவில்லை. கலா இல்லை என்பதும் உணவளிப்பது என்பதும் வந்திருப்பதால் அதுவே இதை நான் பேணுதலாக எடுத்து அதை நடைமுறைப்படுத்துகிறேன் என்று ஒருவர் ஆகாரத்தை வழங்கினால் அது பேணுதலாக இருக்கிறது. ஏன்? ஒன்று, கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தில் இருந்து நாங்கள் விடுபட்டதாக, அந்த சட்டத்தில் ஒரு ஒரு சிக்கலில் அதை செய்யாவிட்டால் அந்த சிக்கலுக்குள், அந்த குற்றத்துக்குள் ஆளாகி விடுவோம் என்ற அந்த நிலையிலிருந்து நாங்கள் கொடுத்து விட்டால் வெளியேறிவிடும். எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் பேணுதல் கருதி அதை கொடுப்பதாக இருந்தால் அது உங்களுக்கு மிக சிறந்ததாக இருந்தது என்று கருதினால் கொடுத்துக் கொள்ளலாம். ஆனால் நாம் அதை கட்டாயமாக கூறவில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்வோம். எனவே அன்பிற்குரிய சகோதரே, கற்பிணியான பெண், அதே மாதிரியாக வயதான பெண், இந்த பாலூட்டும் பெண்கள் அவர்கள் கலா செய்ய வேண்டும் என்பதற்கு ஆதாரம் இல்லை, கலா செய்ய தேவையில்லை என்பதுதான் சஹாபாக்களுடைய தீர்ப்பாகவும் இருக்கிறது. அதற்கு நேரடியாக ஆதாரம் இல்லை என்பதுதான் அதே நாமும் சரி காண்கிறோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறோம். இரண்டாவதாக, வயது முதிர்ந்த ஒருத்தர் முதியவருக்கு நோன்பு பிடிக்கவே உடம்பில் பெறவில்லை. அப்ப நோன்பு பிடிக்க உடம்பில் பெறமில்லாத ஒருவர் அவருக்கு கடமையாகுமா நோன்பு? கடமை இல்லை. அப்ப கடமை இல்லாத ஒருவரை நீங்கள் நோன்பு பிடியுங்கள் என்று அல்லாஹ் கஷ்டப்படுத்தவில்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் சக்திக்கு அப்பால் கஷ்டப்படுத்த மாட்டான். ஒருவனுக்கு பணம் இருக்கிறது, ஹஜ்ஜுக்கு போற அளவிற்கு, ஆனால் அவனுடைய உடல்நிலை சரியில்லை. இவருக்கு ஹஜ்ஜு கடமையா? இல்லை. இது மாதிரியாக இது நோன்பு பிடிப்பதற்கு உடல்நிலை சீராக இருக்க வேண்டும். அவருடைய உடல்நிலை சீரில்லை. இவர் கட்டாயம் நோன்பு பிடிக்கணுமா? இல்லை. அப்ப நோன்பு கடமை இல்லாத ஒருவர் இவர் நோன்பை விட்டதற்காக பிராய சித்தம் செய்யும் முகமாக உணவளிப்பதன் இருந்தால் அந்த பிராய சித்தம் எதற்கு? குற்றம் இழைத்தால், ஒரு குற்றம் ஏற்பட்டால் தான் அந்த குற்றத்திலிருந்து விடுபடுவதற்காக பிராய சித்தம் செய்வர். அவர்தான் குற்றமற்றவர். ஏன்? சக்தி இல்லாதவரான கடமை இல்லை. கடமை இல்லை என்பது என்றால் அந்த கடமை இல்லாத காரணம் குற்றமற்றவர். அவர் கட்டாயம் உணவளிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை. அதைத்தான் நாம் கூறுகின்றோம். அறிஞர்கள் அவர்களுடைய ஈதியாளின் அடிப்படையில் சொல்லி இருக்கிறார்கள். அது சஹாபி சொன்னாலும் சரிதான், அது அவர்களுடைய ஈதியால் தெளிவான ஆதாரம். எனவே ஒருவர் அல்லாஹ் நோன்பை பிடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாதால் உணவளிப்பதற்கும் தெளிவான ஆதாரம் இல்லைதான் நான் எதையும் செய்யவில்லை என்றால் அவர் மீது குற்றம் இருக்கிறது என்று கூற முடியாது. குற்றவாளியாக அவரை ஆக்க முடியாததற்கு ஆதாரம் இல்லை என்பதை தெளிவாக இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இதில் விளக்கத்தை தருவானாக. இது இஜ்திஹாதோடு உள்ள ஒரு விடயமாக இருக்கிறது. பல அறிஞர்கள் பலவிதமாக சொல்லி இருக்கிற வேளையில் ஆதாரங்களோடு நாங்கள் நின்று கொள்கிறோம் என்ற அடிப்படையில் இந்த விடயத்தை நாம் நமது ஆய்வை முன்வைத்திருக்கிறோம். அல்லாஹ் விளக்கத்தை